இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தருடைய தூதுக்காக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை நமது ஆண்டவர் இயேசு தமது சீசரை பார்த்து சொல்லுகிறார் என்பதை மீண்டுமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லுவதை கூட நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நாங்கள் காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே தம்முடைய சீசரை நோக்கி கடலின் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூறி அவர் படவிலே ஏறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கடலின் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படகிலே ஏறுகிறார். அதைத் தொடர்ந்து அவருடைய சீசர்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த படகிலே ஏறுகிறார்கள். இப்பொழுது இந்த படகு பிரயாணம் ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது கப்பலின் பின்னணையத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு தலையணையை வைத்துக்கொண்டு அவர் நித்திரை செய்கிறார். இந்த வேளையிலே பலத்த புயல் காற்று ஒன்று உருவாகிறது. அந்த காற்று உருவாகி அந்த படகை பயங்கரமாக அது அசைக்க தொடங்கிவிட்டது. இப்பொழுது பாருங்கள், அந்த காற்று படகை அசைக்கும் அளவுக்கு வீசும் பொழுது கடல் கொந்தளிக்கிறது. அந்த கடல் கொந்தளித்து அந்த படகை நிரப்பும்படியாக அலைகள் எழும்பி மோதிக்கொண்டு இருக்கிறது. இந்த கப்பல் பிரயாணத்தின் போது கடலில் உண்டான இந்த விதமான ஒரு சூழ்நிலை மிகவும் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிவோம். அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த படகு அந்த கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போகின்ற ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகிறது. இயேசுவின் சீசர்களுக்கு இந்த கடல் அனுபவம் எல்லாம் ஒரு புதிது அல்ல. அவர்கள் அதிலே மிகவும் பயிற்சியுடையவர்கள், அனுபவமுடையவர்கள் கடல் பிரயாணங்களிலே. ஏனென்றால் அவர் எல்லோரும் அதிகமாக மீன்பிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள், மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், அன்றைய அந்த சூழ்நிலையிலே அவர்களால் அந்த படகை சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஒன்று அங்கே உருவாகிவிட்டது. சொல்லப்போனால் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். தோல்வி அடைந்து விட்டது. இப்பொழுதுதான் கப்பலின் பின்னணியத்திலே
நித்திரை கொண்டிருக்கின்ற தங்களுடைய குரு ஞாபகம் வருகிறது. குருவை குறித்த ஞாபகம் இவர்களுக்கு வருகிறது. உடனே என்ன செய்கிறார்கள்? அவரிடத்திலே ஓடி வந்து, போதகரே, நாங்கள் சாகப் போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நல்லா நித்திரை கொள்ளுகிறீரே, எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி சத்தமிட்டு கதறாங்க. இவர்களுடைய போதகர் எழும்பி இவர்களோடு ஏதும் பேசினாரா என்று பார்த்தால் இல்லை. அவர் எழும்பி பேசினார்தான். யாருடன் பேசினார்? காற்றோடு பேசினார். எப்படி போய் பேசினார் என்று சொல்லி நான் நினைத்து பார்க்கிறேன். எப்படி பேசியிருப்பார்? ஏய், என்னுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிறாயா? அமைதலாயிரு என்று சொல்லியிருப்பார். சொன்ன உடனே இந்த காற்று அமைதலா போயிற்று. அப்படியே கடலையும் பார்க்கிறார். கடலையும் பார்த்து, நீ என்ன என்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய அட்டகாசம் பண்ணி பெரிய கலங்க பண்ணுறியே, அடங்கி பேசாமல் இரு என்ற உடனே அந்த கடலும் சீறி எழும்பிக் கொண்டிருந்த அந்த கடலும் என்ன செய்து? அமைதியா போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான பிள்ளைகளே, கவனிங்க. உங்களுக்கு மிகவும் இலகுவான முறையிலே விளங்கக்கூடியதாகத்தான் சொல்லிக் கொண்டு போகின்றேன். இப்பொழுது அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டதே என்று சொல்லி இவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய அதாவது தங்களை ஒரு அற்ப விசுவாசம் உள்ளவர்களாக காட்டிவிட்டார்கள். கவனிங்க, ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றி வரும்படி இவர்களை அழைத்தாரல்லவா? என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைத்த பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி போனார்கள். அவரை விசுவசித்தார்கள். கூப்பிட்ட உடனே, வா, என்னை பின்பற்றி வா. தங்களுடைய தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு என்ன செய்தாங்க? அவருக்கு பின்னாலே போனாங்க. இப்பொழுது பாருங்க, இப்படிப்பட்ட இவர்களுடைய ஜீவியத்தில் இவர்களது முயற்சிகளிலே எல்லாம் தோல்வியை சந்தித்த பொழுது தங்களோடு இருந்தவர் மேல் அவவிசுவாசம் வந்துவிட்டது. பார்த்தீர்களா? அழைத்தவுடனே தொழில் துறை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய குடும்பத்தின் நிலை என்னென்று சொல்லி கூட அதை சிந்திக்காமல் சகலதையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றின இந்த சீஷர்கள் இப்பொழுது இவருடைய ஜீவியத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவம், ஒரு முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்த உடனே என்ன செய்தாங்க? அவவிசுவாசம் வந்துவிட்டது. பார்த்தீங்களா? கவனிங்க, இயேசுவை பின்பற்றி சென்ற இவர்கள் தொடர்ந்து பாருங்க, இயேசுவினுடைய பல அற்புதங்களை பார்க்கிறாங்க. எல்லா அற்புதங்களையும் பார்த்து அதிசயப்படுறாங்க. வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், பிறப்பிலே சப்பானியாய் இருந்தவர்கள் எழுந்தி நடக்கின்றார்கள். இப்படி எல்லாம் பெரிய அற்புதங்கள் எல்லாம் காண்றாங்க. ஆகவே மட்டுமல்ல, அவருடைய அதிகார தொனியோடு அவர் பேசும் பொழுது பிசாசுகள் கூட அடங்குகிறது என்பதை எல்லாம் அவர்கள் பார்க்கிறாங்க. இவர் இப்படி அதிகாரத்தோடு பேசுகிறாரே என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாரும் சொல்லுவதை எல்லாம் இவங்க கேட்கிறாங்க. ஆனாலும் தங்களுக்கு உண்டான ஆபத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விட்டாங்க.
அருமையானவர்களே, பாருங்க, போதகரே, நாங்கள் சாக போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்றாங்க. நாங்க சாக போகிறதை குறித்து நீர் கவலை இல்லையா உமக்கு சொல்லுகிறார்களே. பாருங்க, நமக்காகவே தம்முடைய ஜீவனை தருவதற்காகவே இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு வந்தார். நமக்காக. அந்த சீஷருக்கும் கூடத்தான் அவர்களுக்காகவே தம்முடைய ஜீவனை கொடுக்கவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அவருடைய போதனைகள் இருந்தெல்லாம் அறிந்திருக்கிறாங்க. ஆனாலும் இதையெல்லாம் அவங்க இந்த நேரத்தில் மறந்து போயிட்டாங்க. இப்ப நாங்க சாக போறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம் உடைந்து விட்டது. ஒரு சில காரியத்திலே சரி, இவர்கள் செத்து போவார்கள் என்று வைப்போமே, இவங்கள் இயற்கையின் சீற்றத்தினாலே படகு கவுண்டு செத்து போயிட்டாங்கள் என்று நினைப்பமே. அப்படி என்றா இயேசு மட்டும் தப்புவாரா? அவர் பின்னணியத்தில் நல்ல நித்திரோண்டு கொண்டிருந்திருக்கிறாரே. பின்னாகவே பாருங்க, மனிதனுடைய அவிசுவாசம் ஏதோ எல்லாவற்றையும் பேசும்படியாக செய்து விடுகிறது. கவனிச்சு கொள்ளுங்க. மனிதனுடைய அவிசுவாசம் ஏதோ எல்லாம் பேச வைக்குது. பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளுகிற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், வெறுமைகள், ஏமாற்றங்கள், இன்னும் சொல்ல போனால் கைவிடப்பட்ட நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், இன்னுமாக தனிமைகள், உதவியற்ற நிலைகள், இவை இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம் அல்லவா? இவை எல்லாவற்றிலும் உங்கள் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் கொண்டிருக்கும் அனைத்து நம்பிக்கைகளும் ஒரு நாள் நிச்சயம் கைவிடும். சில வேளையிலே இன்றைக்கு ஓஹோன்னு சொல்லி இருக்கலாம், ஒரு நாள் கைவிடும். உங்கள் உறவுகள், ஏன் நண்பர்கள் கூட நிச்சயமாக கைவிடுவார்கள். நீங்கள் நம்பியிருந்தவர், நான் நம்பியிருந்தேனே, இப்படி செய்து போட்டானே, இப்படி செய்து போட்டாளே என்று சொல்லி, அருமையானவர்களே, நீங்கள் நினைப்பீர்கள் நிச்சயமாக. ஆனால் நீங்கள் கர்த்தர் இயேசுவின் மேல் வைத்திருக்கும் விசுவாசம், அந்த விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நீங்க உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அருமையான பிள்ளைகளே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்றுதான் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். தம்முடைய சீசரை பார்த்து அவர் கடிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தங்களோடு இருக்கிறவர் யார் என்பதை அவர்கள் மறந்து போனார்களோ? இன்னுமாக சகலதையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர், இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர், தங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்களோ? இன்னுமாக தேவனாய கர்த்தர் சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலிகளையும் இரைச்சல்களையும் அமர்த்துகிறவர் என்று சொல்லி அவர்கள் அறியாமல் போனார்களோ? சங்கீதம் 65:7 வசனத்திலே
அது எழுதப்பட்டிருக்கிறதை அவர்கள் உணராமல் போனார்களோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 எழுதப்பட்டிருக்கிறதே, அவர்கள் அதை நினைக்கவில்லையா? அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே என்று சொல்லி சங்கீதம் 148:8 எழுதப்பட்டிருக்கிறதே. தண்ணீர்களை தமது கைப்பிடியில் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை அங்கே அதாவது பர்வதங்களை துலாக்கோலாலும் இன்னுமாக பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் என்று ஏசாயா 40 12 அவரை குறித்து கூறப்பட்டிருக்கிறதே. இதெல்லாம் அவர்கள் அறியாமல் போனார்களா? சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் அவர்தானே. நாங்கள் பார்க்கிறோமே, அவர் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாலையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று அவர் இட்ட கட்டளையை யோபு புஸ்தகத்திலே 38 8, 10, 11 வசனங்களில் பார்க்கிறோமே. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானதின் நிமித்தமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 107, 25, 29, 30 வசனங்களில் சங்கீதக்காரர் கூறுகிறாரே. அருமையானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதம் 89:9 எழுதப்பட்டிருக்கிறதே. இப்படியெல்லாம் அருமையானவர்களே, தேவாதி தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் ஆளுகை வெளிப்படுத்தி இருக்கும் போது, பிரியமான பிள்ளைகளே, சோதனைகள் ஊடாக கடந்து செல்லும் போது நீண்ட நாட்கள் காத்திருப்பதினாலே நாங்கள் சோர்ந்து போகும் போது, அருமையானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? சோர்வடைந்து போகிறோம். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்திலே தளர்ந்து போகிறோம் அல்லவா? இந்த சீசர்கள் போல மனம் பதறி கலக்கம் அடைந்து, நான் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கர்த்தரை நாங்கள் கேட்கின்ற அந்த நிலைக்கு வந்து விடுகிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வேதனைகளை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கூட உங்களுடைய அவவிசுவாசங்கள் அவரை நோக்கி பார்த்து கேட்கிற அளவுக்கு வந்து விடுகிறோம் அல்லவா? இயேசுவை நோக்கி கேள்வி கேட்பீர்களாயின், அருமையானவர்களே, அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அந்த விசுவாசம் அற்பமாயிருக்கிறது. அதுதான் உண்மை, அற்பமாயிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, எங்களுடைய விசுவாசத்தை உடைக்கக்கூடியதாக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வரும். ஏனென்றால் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பலமடைய வேண்டும். எங்களுடைய அவவிசுவாசத்தை குறித்து நீங்கள் இப்பொழுது சிந்திக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவரே, என் அவவிசுவாசத்தை மன்னியுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க.
என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க இந்த வேளையிலே நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவார். அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் நம்பிக்கை, விசுவாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசுவின் மேல் நீங்கள் அவர் மேல் மாத்திரம் நீங்கள் வைத்திருப்பீர்களாயின் அருமையானவர்களே, துஷ்ட மனுஷர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், சத்துருக்கள் உங்களை அற்பமாக எண்ணி அவர்கள் கைகொட்டி சிரித்தாலும், இன்னுமாக திகில்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டாலும், உங்கள் நற்பெயரை கெடுக்க ஒரு கூட்டத்தார் எழும்பி நின்றாலும், அருமையானவர்களே, ஏன் உங்களை அவர்கள் சபித்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்திலே பேசியவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒரு பொழுதும் அவை விலகுவதே இல்லை. அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். அருமையானவர்களே, அவர் உன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மனுஷன் ஏமாற்றலாம், தேவன் நம்மை ஏமாற்றவே மாட்டார். ஆகவே சமுத்திரத்தின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய உறுதியான விசுவாச அறிக்கையாயிருக்கட்டும். அருமையானவர்களே, பெருங்காற்று, பெருவெள்ளம் போன்ற சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கை படகை அசைக்கலாம், ஊழிய படகை அசைக்கலாம், விசுவாச படகை அசைக்கலாம், விசுவாச கப்பலை மோதி அடிக்கலாம். அருமையானவர்களே, ஆனால் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் அவர்தானே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் இயேசுதானே. அதற்காகத்தானே நம்மை தெரிந்து கொண்டார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லித்தானே சொன்னார். அப்படிப்பட்டவர் அவர் எங்களோடு கூட தானே இருக்கிறார். எங்களோடு கூட தானே எங்களுடைய வாழ்க்கை படகிலே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சில சமயங்களிலே இன்றைக்கு சோதனைகளையும் போராட்டங்களையும் இன்றைக்கு கலக்கங்களையும் அவர் அறியாதவர் போல, இன்றைக்கு நித்திரை செய்வது போல, அமைதலாய் இருப்பது போல நமக்கு தோன்றலாம். அருமையானவர்களே, அவர் அப்படி செய்வது எதற்காக? நம்மேல் கொண்ட அன்பினால் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மேல் கொண்ட அன்பினால் தான். வாசிப்போமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆம், ஆம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆகவே ஏற்ற சமயத்திலே அவர் நமக்கு உதவி செய்ய அவர் எழும்புவார். அருமையானவர்களே,
அவர் உதவி செய்ய எழும்புவார். கடும் காற்றையும் கொந்தளிக்கும் கடலையும் சீறி எழும் அலைகளையும் கடிந்து கொள்ளுவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாகும். நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நாம் நாடின துறைமுகத்திலே அவர் நம்மை சேமமாய் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். ஆம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆமென்.